முருகப்பெருமானுடைய வீரத்தை, காதலை, குணங்களை போற்றி புகழக்கூடிய நூலாக கந்தபுராண நூல் இருக்கிறது. அந்த கந்தபுராணத்தை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல கந்தபுராண நூல் எப்படி பிறந்ததுன்றது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். முதல்ல அதை பார்த்துடலாம். கந்தபுராண நூலை முதல்ல இதை எழுதணும்னு முருகப்பெருமான் ஒரு அந்தணனுக்கு, ஒரு ஏழை அந்தன ஒரு அர்ச்சகருக்கு ஆணையிடுறாங்க. அவங்க தான் கச்சையப்ப சிவாச்சாரியார் அவர்கள். அவங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய குமரகோட்டத்துல ஒரு அர்ச்சகரா வேலை செய்யக்கூடிய ஒரு சாமானிய அர்ச்சகர். அவங்க கனவுல போயிட்டு, நீங்க சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய சங்கர சம்பத்தின்ற நூலை கந்தபுராணமா பாடணும்னு அவங்களுக்கு கனவுல கட்டளையிடுறாங்க. அந்த கட்டளையை கேட்ட நம்ம கச்சையப்ப சிவாச்சாரியார் அவர்கள், சரி, முருகப்பெருமான் சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன நம்ம செய்ய முடியும்? அவருடைய கட்டளையே நம்மளுடைய முதல் வாழ்க்கையினுடைய நெறி, வாழ்க்கையினுடைய கொள்கை. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம செய்தாகணும். ஸோ நம்மளுடைய தெய்வம் நமக்கு ஆணையிட்டுச்சு, நம்ம இந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய அந்த சங்கர சம்பத்தி நூலை கந்தபுராணமா பாடணும்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஆனா எல்லா விதமான கவிஞர்களுக்கும் நூலாசிரியர்களுக்கும் அந்த முதலடி எப்படி ஆரம்பிக்கிறதுன்றதுல ஒரு தயக்கமும் ஒரு நாட்கடத்தலும் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது? ஏன்னா ஒரு அருவி போல சுரக்கணும்னா அந்த முதல் விஷயம் நமக்கு வந்துடணும். அந்த முதல் விஷயம் வந்துருச்சுன்னா அப்புறம் தானா அது நமக்கு ஒரு ஃப்ளோ கிடைச்சிரும். அப்ப அந்த ஃப்ளோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அவருக்கு தெரியாம விழித்து கொண்டிருக்கும் பொழுது முருகப்பெருமானே தோன்றி, நீங்க இப்படி ஆரம்பிங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் அந்த வார்த்தைய அவங்க சொல்லி, இது இப்படி ஆரம்பிங்க, திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான்ற வார்த்தையை முன்மொழிதைய வச்சு அப்புறம் உங்களுடைய செய்யலை நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானே முதல் அடி எடுத்து கொடுத்து, இதை உங்களுடைய செய்யலினுடைய முதல் வரியா வச்சு நீங்க உங்க வே ஆஃப் ஃப்ளோல நீங்க அந்த என்னுடைய வாழ்க்கை குறிப்பை நீங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அவரும் இந்த திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான்ற வரிய முதன் வரியா வச்சு 10,345 பாடல்களா 6 காண்டங்களா அதை எழுதி முடிச்சு கந்தபுராண நூலை நம்மளுடைய குமரகோட்ட ஆலயத்துல அரங்கேற்றத்திற்காக ஞானவான்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில எடுத்துட்டு வைக்கிறாங்க. அப்ப ஞானவான்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில எடுத்துட்டு வைக்கும் பொழுது அத முதல் வார்த்தையான முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த வார்த்தை படிக்கிறாங்க. அதாவது திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான். அதாவது அது முருகப்பெருமான சுற்றி காட்டுறதாகவும் சிவபெருமான முருகனும் வேற இல்லைன்ற ஒரு வரிய சுற்றி காட்டுறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான். அதாவது என் தந்தையை புகழக்கூடிய வார்த்தையை தான் முருகன் கொடுத்திருக்கிறாங்க. காரணம், 5 முகங்கள் உடையவன் யாருன்னா சிவபெருமான் தான். அதுக்கு பாத்தீங்கன்னா சத்யோஜாதம்ன்ற ஒரு முதல் முகமாகவும், வாமதேகம் அதை வாமதேவம்னு சொல்லுவாங்க, அகோரம்னு சொல்லுவாங்க, தத்புருஷம் சொல்லுவாங்க. கடைசி 5வது முகமாக நமக்கு இருக்கக்கூடிய முகம்தான் ரொம்ப மிக முக்கியமான முகம், ஈசானம். அதாவது ஈசானம் என்பது மிக எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகமா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 5 முகங்களுடைய சிவபெருமான போற்றி புகழக்கூடியதாக என் தந்தையை நான் போற்றி புகழறதா அவங்க முதலடி எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப 6 முகங்கள் உடையவனாத்தான் நமக்கு முருகன் இருக்கிறார். இந்த செய்யுள் பிரகாரம் 5 முகம் உடையவன் 10 கரங்களை உடையவன் வருது. அப்ப முருகனும் சிவமும் வேறு இல்லைன்ற ஒரு தத்துவத்தை உலகறிய செய்யணுன்றதுக்காகத்தான் இந்த முதலடியை முருகப்பெருமான் எடுத்து கொடுத்து அதை அவங்க அந்த சபையில வாசிக்கிறாங்க. அதாவது திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான்னு அவங்க தொடங்கும் பொழுதே ஒரு ஞானவான் எழுந்து, நிறுத்துங்கள் கச்சையப்பரை, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வரி இலக்கண பிழையான வரி உங்களுடைய கந்தபுராண நூல் வாசிக்கிறதுக்கோ அல்ல இலக்கண பதிப்பிற்கோ உகந்தது அல்ல. இது முற்றிலுமாக இலக்கண பிழையோடு இருக்கக்கூடிய நூல். இதை ஒரு சபையில வைக்கிறதுக்கு ஏதுவான நூல் இல்லை. சோ இதை நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட உடனே கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த வரி ஆச்சு அது. அந்த வரியில எப்படி இலக்கண பிழை வரும்? முருகன் தான் தமிழுக்கு ஒரு இனிய கடவுள். அப்ப அவன் சொல்ல வார்த்தையில எப்படி தப்பாகும்னு மனம் வருந்தி போறாங்க அவங்க. ஆனா இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ஞானவான் அந்த புலவர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நீங்க ப்ரூஃப் காமிச்சிட்டீங்கன்னா, அதாவது நீங்க சொல்ற இந்த வார்த்தைக்கு சரியான இலக்கண விஷயம் இருக்குதுன்னு நீங்க ப்ரூஃப் சொல்லிட்டீங்கன்னா, நான் இதுக்கு இந்த கந்தபுராண நூலை நான் அரங்கேற்றத்திற்கு அலோவ் பண்றேன்.
நாங்களும் இதை வாசித்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை பெற்றுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட நம்மளுடைய கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு எப்படி ப்ரூஃப் கொடுக்க முடியும்? ஏன்னா இது முருகன் சொன்ன வார்த்தையாச்சு. தான் சொன்ன வார்த்தையா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை நாங்க எடுத்து போட்டோம்னு நம்ம பதில் சொல்ல முடியும். ஆனா இது முருகன் சொன்ன வார்த்தை, இது எப்படி நம்ம இலக்கண பிழையை நம்மளால நிரூபிக்க முடியும்? அவங்க சொன்ன இலக்கண பிழை என்னன்னா, இழும் இத்தும் சேர்ந்தா எப்படி டாவா வந்து புணரும். அதாவது திகழ் என்ற வார்த்தை என்பது முக்காலத்தை உணர்த்தும். அத பிரகாசம் என்ற வார்த்தை. அப்ப வேல் இன்றைக்கு பிரகாசமா இருக்கும், நாளைக்கு பிரகாசமா இருக்கும், முன்னாலும் பிரகாசமா இருந்திருக்கும். சோ முக்காலத்தை உணர்த்தக்கூடிய அந்த திகழ் என்ற வார்த்தை தசை என்ற வடமொழியோடு புணர்ந்து இத்தும் இழும் சேர்ந்து எப்படி இட்டா மாறுன்ற ஒரு விகுதி தப்பாச்சுன்னு சொல்லிட்டு இலக்கணத்துல பிழை காமிக்கிறாங்க அந்த ஞானவான். அவங்க சொல்றது முற்றிலுமா உண்மையான ஒரு பிழைதான். சோ கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியாம அது முருகன் சொன்ன வார்த்தைன்றதுனால அவங்க மனம் வருந்தி அழுது முருகப்பெருமானுகிட்ட புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க புலம்ப என்ன ஆகுதுன்னா, முருகனுடைய மனம் இறங்கி இதற்கான விடைய நானே சொல்றேன்ற ஒரு நிலைக்கு அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அந்தன உருவுல வடிவெடுத்து அந்த கேள்வி கேட்டவங்க கிட்ட, ஏன்னா கச்சையப்ப சிவாச்சாரியார் வந்து ப்ரூஃப் கேட்க நாளைக்கு வரையும் டைம் கேட்கறாங்க. அதாவது நாளைக்கு வந்து நான் ப்ரூஃப் கொடுக்கறேன்னு அவங்க அந்த கந்தபுராண நூலை அரங்கேற்றம் பண்ணாம போயிடுறாங்க. சோ அப்ப அவங்க வந்து முருகன்கிட்ட வேண்டும் போதுதான் முருகன் வந்து அந்த கேள்வி கேட்ட அந்த புலவர்கிட்ட போயிட்டு இந்த கச்சையப்ப சிவாச்சாரியார் சொன்ன வரி இலக்கண பிழையற்றது, அதற்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப காட்டுறாங்க. அந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயத்த காட்டுறாங்க. அந்த நூல் என்ன நூல்னு பாத்தீங்கன்னா, வீர சோழியம்ன்ற ஒரு நூல்ல இருக்கக்கூடிய அந்த இலக்கண விதிப்படித்தான் இந்த வார்த்தை அமைக்கப்பட்டு இருக்குது. இது உலக புகழ் பெற்ற ஒரு 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 இலக்கிய நூல். அப்ப இந்த இலக்கிய நூல்ல எப்படி தப்பா சொல்லப்பட்டிருக்கும், அந்த நூலை மேற்கோள் காட்டி தானே இதுல ஏற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்கறாங்க. அப்ப அந்த சரியான விளக்கத்தை கொடுத்தவனே அந்த நம்மளுடைய அந்த ஞானவான் வந்து அந்த புலவர் வந்து இந்த சான்று சரியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்று தான் அவங்களுக்கு புரிஞ்சு போகுது. அவங்க இதை ஒத்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, சரி நாளைக்கு நான் சபைக்கு போலாம் ஒத்துக்கிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிராமண வடிவில் வந்திருக்கக்கூடிய புலவர் மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சிட்ட உடனே அந்த கேள்வி கேட்ட அந்த புலவருக்கு அந்த ஞானவானுக்கு வந்தது யாருன்னு புரிஞ்சு போச்சு. ஏன்னா கேட்டவரும் ஒரு அறிவாளி. சோ அவரால் சீக்கிரமா அதை உணர்ந்துக்க முடிஞ்சிருச்சு. வந்திருக்கிறவர் முருகப்பெருமான் தன்னுடைய அடியாருடைய மானத்தை காவந்து பண்றதுக்காகவும் தன் நூல் அரங்கேற்றம் ஆகணும், இது எல்லா மக்களுக்கும் சென்றடையணும்ன்ற ஒரு பரம நோக்கத்திற்காக அவர் வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாள் சபைக்கு போயிட்டு அப்ப கச்சையப்ப சிவாச்சாரியாரும் சபைக்கு வராங்க. அழுத மெனியோடு வராங்க. இதற்கு பதில் தெரியலையே, இதற்கு எப்படி நம்ம ப்ரூஃப் காமிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது அந்த கேள்வி கேட்ட புலவர் வந்து அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொல்றாங்க. இது மாதிரி எனக்கு விடைய வீர சோழியம் என்ற நூலில இருந்து புலவரை கொடுத்துட்டாங்க. அந்த புலவர் வேறு யாரும் அல்ல, நீங்கள் அனுதினமும் வணங்கக்கூடிய அந்த எம்பெருமானாக 6 சிரங்களோடும் 12 கரங்களோடும் அருணகிரிநாதராளி ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றொருவர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடைய சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலமே அமர்ந்து பெருமானே என்ன புகழப்பெற்ற நீங்கள் அனுதினமும் உருகி வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானே பிராமண அந்தன புலவனாக வந்து இதற்கான சான்றை வீரசோழியம் என்ற நூலின் வாயிலாக எனக்கு காட்டி அருளினார். உங்களுடைய பக்தியை என்னென்று சொல்வேன், இந்த புத்தகத்தின் இந்த நூலினுடைய சிறப்பை என்னென்று சொல்வேன் என சபையோர் எழுந்து நின்று வணங்கி அந்த பேர் இயக்கமே எல்லாருமே விழுந்து வணங்கி ஒரு அரங்கேற்றப்பட்ட நூல் தான் கந்த புராண நூல். அப்ப இந்த கந்த புராண நூலினுடைய கதை மாந்தர் மற்ற விஷயத்தெல்லாம் அடுத்த நம்ம தொகுப்புல பார்க்கலாம்.